இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ, வயது கணக்குல ரேஷியோ சம்பந்தப்பட்டு கேட்பாங்க, அதை பத்தி பார்க்க போறோம். பெர்சன்டேஜ், அப்பா மகன் அவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து தந்துருவாங்க, பெர்சன்டேஜோட ரேஷியோ தந்துருவாங்க 6:1, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு ரேஷியோ தருவாங்க. இந்த மாதிரி 2 ரேஷியோ தரும்போது அதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 1:1 வந்தா என்ன பண்ணுங்க, இங்க வர்றதுதான் ஆன்சர். இங்க 5 வந்தா அந்த எக்ஸ்ங்கிறது 5, இங்க 1 இருக்கா 5/1 5 தான் வரும். இப்போ ஒருவேளை இங்க 15 இருக்கு அப்படின்னா அங்க 15/1 வரும். ஒருவேளை இங்க 3:3 ரேஷியோ கண்டிப்பா சேமா தான் வரும். அப்படி சேம் வரும்போது 15/3 நீங்க எடுத்துக்கணும். இப்போ x5னா பெர்சன்டேஜுக்கு வந்து என்ன ரேஷியோவா 6:1, அந்த x பதிலா 5 சப்ஸ்டிட் பண்ணி 30 5 வந்துரும். இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், வாய்ப்பாடு கண்டுபிடிக்கலாம். வாய்ப்பாடுனா இப்படி ரேஷியோ வெர்டிகலா எடுத்துக்கணும். 1 2 ஒன்னாம் இப்படி ஃபுல்லா எழுதிக்கோங்க, ரெண்டாவது இப்படி ஃபுல்லா எழுதிக்கோங்க. இங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம். 5 வருஷம் கழிச்சு பாருங்க, 1 2 3 4 5 வருஷம் கழிச்சு பாருங்க. இதுதான் என்ன உங்களோட ஏஜ். 1ங்கும்போது 5, 2ங்கும்போது 10. இங்க 5ஆல மல்டிபிள் பண்றது அர்த்தம். இங்க 5ஆல மல்டிபிள் பண்ணா ரேஷியோல இங்க 5ஆல மல்டிபிள் பண்ணும்.